ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னடா கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? மணி எத்தனை ஆகிட்டுருக்குன்றத டைமிங்கில் கொடுக்குறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. டைம் வந்து இப்போ 5:36 ஆக போகுது. ஸோ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம்? நம்ம டே அவுட் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து நான் என்னோடய ஏசப்பாவை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன். இது வந்து எனக்கு கெரியருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஏசப்பா எனக்கு நிறையா செய்யணும். எனக்கு செஞ்சாருன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ மேலும் சூப்பரான வீடியோஸில் நம்ம சேனலை பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்மளோட டூ வீலர் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து த்ரூவாக போகிற வேளாங்கண்ணி பஸ் வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 பஸ் எடுத்துட்டாங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் அழகாக ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சன்லைட் பட சன்ஷைன்லாம் பார்த்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே மூவ் பண்ணிவிட்டு பஸ் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து குழந்தை கோயில் அந்த ஸ்டாப் வழியாக போயிட்டுருக்கு. எனக்கு பஸ் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இளையராஜாவோட ஹெட்ஃபோன் போட்டு பஸ்ஸில் உட்காந்து கேட்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச இளையராஜா சாங்னு பார்த்தீங்கன்னா சங்கீத மேகம், அந்த பாட்டு தான் மோஸ்ட்லி நான் பஸ்ஸில் போகும்போது கேட்பேன். பட் ஆனால் இந்த பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் தான், ஆனால் இதிலே இளையராஜா சாங்ஸ் எல்லாமே போட்டாங்கன்னா பாருங்களேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய ஹெட்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருந்தேன். அப்படியே சூரியன் உதிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 பிளெஸ்ஸிங்ஸாக இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் நான் தனியாக பஸ் ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப சந்தோஷமும் பிளெஸ்ஸிங்ஸுமா இருந்துச்சு. இன்னும் நிறைய மிராக்கல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். இந்த விளாக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது மாதிரியான விளாக்ஸ் எல்லாம் இனிமேல் போடலாமா அப்படின்ற சஜஷனும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அப்புறம் திருவாரூர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருவாரூர் வந்துட்டு அங்கே திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த இதில் போய்ட்டு பாதி பேர் ஏறிக்கிட்டாங்க பஸ்ஸில். அப்படி ஜாலியாக போயிட்டு மேகத்தை பாருங்களேன். மேகத்தில் ஒரு மிராக்கிள் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூரில் நாகப்பட்டினம் மேகத்தில் என்னோட ஒரு கை வந்து என்னை பிளெஸ் பண்ணி வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கை மேகம் நல்லா தெரியும். ஸோ ரோட்டோரத்தில் கருவாட்டு கடை, வெள்ளரி பிஞ்சு, அந்த மாதிரி நிறையா கடை போட்டிருந்தாங்க. இந்த கண்ட்ரக்டர் தான் இந்த பஸ்லேயே ரொம்ப ஹைலைட்டு. ஸோ அழகாக பஸ் வந்து வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் நின்றுச்சு. நான் அப்படியே நடந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டேன். ஸோ போய் கேண்டில் ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கேண்டில் வாங்கியாச்சு. 10 கேண்டில் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஒரு கேண்டில் வந்து 10 ருபீஸ்ன்ட்டு 10 கேண்டில் வந்து 100 ருபீஸ்க்கு 60 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அந்த இடம்லாம் நான் தண்ணிக்கெலாம் போகல, பீச்சுக்கெலாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். நேராக போயிட்டு என் ப்ரேயரை செலுத்திட்டு கரெக்டாக 6:30 இறங்கினா அங்கே 9:30 போய் ரீச் ஆகிட்டேன். கேண்டில் வாங்கிட்டு 10:15 உள்ளே போயிட்டாச்சு. செப்பல் ஷூவெல்லாம் அங்கே சைடில் ரேக்கில் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே வந்து போனதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதலை செலுத்த வந்திருக்காங்க. நானும் என்னோடய கெரியருக்காகவும் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய ஒரு இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் நான் வேளாங்கண்ணிக்கு தனியாக போனேன். என் ஏசப்பாவை பார்க்க போனேன். ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே ஓல்டு வீடியோஸ் தான். பிப்ரவரி மாதம் 1 எடுத்த வீடியோ. இதை நான் ஏப்ரல் 1 நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கொண்டு வந்த கேண்டில்லாம் வரிசை நிற்க வச்சு ஏற்றிட்டு ஸோ நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு நிறையா ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் தனியாக போனதுனால கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணேன். அதனால் நின்று ட்ரைபேடை வச்சுட்டு ஸ்டாண்டில் நின்று ஃபோட்டோஸ் மட்டும் நிறையா எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நைட்டும் கிளம்புற அன்றைக்கி நைட்டும் ஃபாஸ்டிங் தான். ஸோ சாப்பிடல. அதனால் எனக்கு 11:30 நல்லா பசி ஆகிடுச்சு. 11:00 அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே எடுத்த ரீல்ஸ் அப்படியே ரிட்டன் வந்து கரெக்டாக 12 பஸ் ஏறினேன். இங்கே 3 நான் ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய டே அவுட், ஃபஸ்ட்டு டே அவுட். தனியாக நான் போனது. அடுத்த டே அவுட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக விரைவில் சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு நம்ம தனியாக விசிட் பண்ணுவோம் நம்ம தேவனோட. பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டூ.